மாநாடு புள்ள கலக்கிட்டாரு. நினைச்சீங்களா? நான் நினைக்கவே இல்லை இப்படி பேசுவார்னு முதல்ல நினைக்கல. அரண்டு போய் நான் மிரண்டு போய் ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் ஒவ்வொரு சூழலுக்காகவும் காத்திருந்து காத்திருந்து சுத்தி சுத்தி சுழண்டு சுழண்டு உழைச்சி உழைச்சி மேல வந்தவன் தான் இந்த கூத்தாடி. நானே பிள்ளையுடைய அந்த வேகத்தை நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். நான் சினிமாவில் நடிப்பார் ஓகே, பட் ஸ்டேஜ்ல இப்படி பேசி மிரண்டு போய். நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாருமே ஒண்ணுதான், நாம எல்லாருமே சமம் தான். அதனால என் நெஞ்சல் கொடி இருக்கும். நான் முதல்ல அப்படி பாத்துட்டே இருந்தேன். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, இதையும் கைதட்ட ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தோம், பாத்தீங்களா? பார்த்தேன் அப்படியே ஆன்னு பாத்துட்டு இருந்தீங்களே. பட் நிஜமா யாருமே எதிர்பார்க்கலாம். அவர் அப்படி ஒரு போல்டு ஸ்பீச் அண்ட் ஸ்பாட் ஆன்ல நிறைய விஷயம் பேசினாரு. அது வந்து உண்மையாவே எல்லாருக்கும் ஷாக். அது மனசுக்குள்ள இருந்த வேகம் இருக்குல்ல, வேகம் ஒரு சொசைட்டிக்கு ஏதோ பண்ணணும் அப்படின்ற தாகம், புரியுதா? இது அத்தனை சேர்ந்து அவர் பேச வச்சதுன்றான் என்னுடைய உங்களோட கருத்து. ஆனா நான் சொல்லட்டுமா, அப்படி கிடையாது. யாரோட மகன், இன்னாரோட மகன் இல்லையா? அதாவது எனக்கே ஜர்க் ஆகுதுன்னா இத்தனை வருடத்தின் வளர்ப்பு எப்படி இருக்கும்? அப்படித்தானே இருக்கும் மக்களே.